ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்ம மொபைலில் வைஃபை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வைஃபை நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் வைஃபை கனெக்ட் ஆகி இருக்கும். ஆனால் நோ இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஸோ இதனால் நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணி இருந்தாலுமே நம்மளால் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம மொபைலில் வைஃபை சம்மந்தமான இந்த இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறித்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வைஃபை அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் உங்களுக்கு நோ இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜும் காட்டும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை நல்லா ரைட் கிளிக் பண்ணி ஃபொகெட் நெட்வொர்க் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபொகெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபொகெட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைல் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி வைஃபை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி செய்கிறதன் மூலமாகவே சம்டைம்ஸ் நோ இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்ற எரர் மெசேஜ் உங்களால் சால்வ் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டெப்பும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது நீங்கள் யூஸ் பண்ணுற வைஃபைட டேட்டா பேக்கேஜ் முடிஞ்சிருச்சா இல்லை எக்ஸ்பயர் ஆகிருச்சா அப்படின்றது. சம்டைம்ஸ் டேட்டா முடிஞ்சிருந்தாலுமே நோ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் தான் காட்டும். ஸோ அதையுமே செக் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ரவுட்டரை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ண அப்புறமா நீங்கள் உங்கள் வைஃபை உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ரவுட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் மொபைலில் வைஃபை நோ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுறதை உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.